Hi friends, இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது square root of 1, square root of 2, square root of 3, square root of 4 is equal to 24 power x. இங்கே நம்மளுக்கு தேவையானது xோட வேல்யூ என்னங்கிறது. இப்போது இந்த ஈக்குவேஷனை வந்து square root of 1, square root of 2, square root of 3, square root of 4 is equal to 24 power x. இப்போ நம்ம ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகுமா? அப்போது ஒன் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 24 பவர் 2x எழுதலாமா? 2x மறுபடியும் ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணுறப்போ இந்த ஸ்கொயர் கட் ஆகி இதுவும் கட் ஆகும், இதுக்கு ஸ்கொயர் வந்துடும். ஸோ இப்போ எப்படி எழுதலான்னா 1 ஸ்கொயர் 1 தான். அப்போது 1 டாட் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு இங்கே எப்படி எழுதலாம்? 24 பவர் 4x எழுதலாமா? இப்போ மறுபடியும் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணோன்னா இப்போ இந்த ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் ஆயிருமா? இப்போ இதுவும் கேன்சல் ஆயிருமா? இப்போ 2 ஸ்கொயர் 1 × 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் தான். ஸோ இப்போ 2 ஸ்கொயர் எவ்வளவு? 4 டாட் 3 டாட் இப்போ 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 எப்படி எழுதலாம்? 2ன்னு எழுதலாமா? 2 இஸ் ஈக்குவல் டு இதை வந்து எப்படி எழுதலாம்? 24 பவர் 8xன்னு எழுதலாமா? இப்போ இது வந்து இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 24 is equal to 24 power 8x ஆயிடுச்சா? இங்கே பவரில் ஒன்றுமே இல்லைன்னா நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? 1ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ ஒரு ஃபார்முலா a power b is equal to a power c, b is equal to c. ஸோ பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால பவரை மட்டும் எடுத்துக்கலாமா? அப்போது 1 is equal to 8x. அப்போது x is equal to 1/8. இப்போது இந்த மெயின் சம்மில் எக்ஸோட வேல்யூவை அப்ளை பண்ண போகிறோம். இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 24 பவர் எக்ஸ். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 1/8. அப்போது இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 வந்து எப்படி எழுதலாம்? 1ன்னு எழுதலாமா? அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து எப்படி எழுதலாம்? 2 பவர் 1/4ன்னு எழுதலாமா? அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 எப்படி எழுதலாம்? 3 பவர் 1/8ன்னு எழுதலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 எப்படி எழுதலாம்? 4 பவர் 1/16 எழுதலாமா? இப்போது 4 பவர் 1/16 வந்து எப்படி எழுதலாம்? 2 பவர் 2 the whole பவர் 1/16 எழுதலாமா? இப்போ இந்த 2வும் இந்த 16ம் கட்டாயி 8 ஆகுமா? இப்போ என்ன கிடைக்கும்? 2 பவர் 1/8ன்னு கிடைக்குமா? இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 டாட் 2 பவர் 1/4 டாட் 3 பவர் 1/8 டாட் 2 பவர் 1/8 இஸ் ஈக்குவல் டு 24 பவர் 1/8. இப்போது இது ரெண்டுக்கும் பேஸ் சேமாக இருக்குதா? பேஸ் சேமாக இருந்தால் பவர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாமா? அப்போது 2 பவர் 1/4 ப்ளஸ் 1/8 டாட் 3 பவர் 1/8 இஸ் ஈக்குவல் டு 24 பவர் 1/8. இப்போ இதை எப்படி எழுதலாம்? இதை மட்டும் மறுபடியும் எப்படி எழுதலாம்? 2 பவர் 2 ப்ளஸ் 1 டிவைடட் பை 8 டாட் 3 பவர் 1/8 இஸ் ஈக்குவல் டு 24 பவர் 1/8. இப்போ இங்கே 2 பவர் 3/8 டாட் 3 பவர் 1/8 இஸ் ஈக்குவல் டு 24 பவர் 1/8 எழுதலாமா? இப்போது இதை மட்டும்
2 power 3 the whole power 1 by 8ன்னு எழுதலாமா dot 3 power 1 by 8 is equal to 24 power 1 by 8 எழுதலாமா இப்போ 2 power 3 எவ்வளவு 8 power 1 by 8 dot 3 power 1 by 8 is equal to 24 power 1 by 8 இப்போ பவர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால பேஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா மல்டிப்ளை பண்ணால் 24 power 1 by 8 is equal to 24 power 1 by 8 அப்போ ரெண்டுமே ஈக்குவலா அப்போது எக்ஸோட வேல்யூ செக் பண்ணதில் கரெக்டா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்